அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போகிற திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 11. குறள்: வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று. இந்த குறளோட விளக்கம்: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும். இந்த குறளோட பொருந்திய ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு காலத்தில் மழைநாடு என்ற ஒரு செழிப்பான கிராமம் இருக்குது. அங்க வேலன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வருகிறான். அந்த ஊரில் எப்போதும் ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஆனா மனித இயல்பு தானே, மக்கள் தண்ணீரை வீணாக்கினார்கள். தண்ணீர் தானே, அதுதான் கொட்டி கிடக்கிறதே என்ற அலட்சியம் அவர்களுக்கு. இயற்கை சீறியது. தொடர்ந்து 3 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. ஏரிகள் காய்ந்து வெடித்தன. பசுமையான வயல்கள் கருகின. மக்கள் தாகத்திற்கு தண்ணீரின்றி தவித்தனர். உணவுக்கு வழியில்லாமல் ஊரையே விட்டு வெளியேறத் தொடங்கினர். வேலன் மட்டும் தன் காய்ந்த நிலத்திலேயே அமர்ந்திருந்தான். ஒரு நாள் வானில் கார் மேகங்கள் திரண்டன. ஊரே ஆவலுடன் வானத்தை பார்த்தது. மெல்ல தூறல் போட்டு பின் பெருமழையாக கொட்டியது. மழைத்துளிகள் தன் முகத்தில் விழுந்தபோது வேலன் அழுதே விட்டான். அவன் கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்து மழையில் நனைத்தான். காய்ந்து போயிருந்த மண் உயிர் பெற்று மனம் வீசியது. மக்கள் ஓடி வந்து மழையில் நனைந்தபடி தண்ணீர் கிடைத்து விட்டது என்று கத்தினார்கள். அப்போது வேலன் கூறுகிறான், இது வெறும் தண்ணீர் அல்ல மக்களே, இது அமிர்தம். தேவர்கள் உண்ணும் அமிர்தம் உயிரை காக்கும் என்பார்கள். ஆனால் இந்த மழை மண்ணையும் மண்ணில் வாழும் நம் போன்ற கோடிக்கணக்கான உயிர்களையும் காக்கும் நிஜமான அமிர்தம் என்று கூறினான். அன்று முதல் அந்த ஊர் மக்கள் மழையையும் நீரையும் தெய்வமாக போற்றத் தொடங்கினார்கள். வானின்று உலகம் வாழ்வதாலே அது அமிர்தம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லாருக்கும் இந்த குறளும் இந்த கதையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குறளோட உங்களை நாளை சந்திக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.